ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 19 ஆஃப் டாக்குமெண்டரிங் மை ஜேர்னி இன் சைபர் செக்யூரிட்டி. ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் தான் காரணம். என்னோடய சோம்பேறித்தனத்தினால தான் நான் வீடியோ போடல. இதுக்கப்புறம் கரெக்டாக போட்டுருவேன். அப்புறம் நம்ம எப்பவும் போல் 8:30க்கெல்லாம் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகிட்டு நம்ம அப்படியே பிரிட்டோ கூட பேசிகிட்டே வெளியே வந்துட்டோம். பிரிட்டோ யாரான்னு கேட்டால் இவர் தான் நம்ம புது நண்பர். அப்புறம் அப்படியே பேசிகிட்டே வெளியே வந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவர் கிளம்பிட்டார். அவருக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளாஸுக்கு வெளியே உட்காந்துட்டோம். கிளாஸ் திறக்கல, ரொம்ப வெள்ளனா போகிறனால. நாங்கள் அப்படியே பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து வந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பஸ் ஸ்டாப்பில் யாருமே இல்லை, சும்மா தான் உட்காந்துட்டு அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம். சரி, அப்புறம் கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நண்பரும் கிளம்பியாச்சு. அப்புறம் கிளாஸுக்கு உட்காந்தாலும் அங்கேயுமே யாருமே இல்லை. நாங்கள் சும்மா தான் உட்காந்துருந்தோம். அப்புறம் கிளாஸ் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் யார் இப்போ தெரியுதா? நம்ம ஸ்டார்டிங் வீடியோலலாம் வந்திருப்பார். அவர் தான் ஜவஹர். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்துலேன்னு. அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் முடிய போகிறப்போ மேலே ஒரு ஆண்டனா வச்சுருந்தாங்க. அந்த ஆண்டனா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக மேலே கூப்பிட்டு போனாங்க. அந்த வீடியோ தான் இது. அப்புறம் கிளாஸ் கொஞ்சம் வெள்ளனாவே முடிஞ்சனால நான் ரொம்ப நாளாக முடிக்காமல் இருந்த லேப்லாம் உட்காந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நானும் நண்பரும் உட்காந்து லேப் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் லேப் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நானும் நண்பரும் சாப்பிட கிளம்பியாச்சு மதியானம். ஏன்னா சாயங்காலமும் ஒரு கிளாஸ் இருக்குது. அப்புறம் நண்பர் எப்பவும் போல் படுத்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும். இந்த 3 கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வாய்ப்பு கிளாஸு அப்படின்னா வாய்ஸ் ஓவர் ஐபி. அந்த டெலிஃபோன், பழைய காலத்து டெலிஃபோன்ஸ்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இப்போயும் யூஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிளாஸு. அப்புறம் இன்றைக்கி புதுசாக ஒரு நண்பர் கிடச்சாரு. நம்ம கிளாஸில் பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் இதாக சாயங்காலம் கிளம்பிட்டோம் நாங்களும். நானும் நண்பர் அவரை கிளப்பி விட்டு ஜங்ஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் நண்பர் எங்கேயுமே நிற்காம டேரெக்டாக பாத்ரூமுக்கு போய் மூஞ்சியை சோப் போட்டு மாங்குன்னு தேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அப்படி எதுக்கு நேரம்னு கேட்டால் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா, அதுக்காக போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் நண்பரும் கிளம்பியாச்சு. ட்ரெயின் ஏறிட்டோம். எப்பவும் போல் இன்றைக்கி ட்ரெயின் 8:30க்கெல்லாம் இறக்கி விட்டாங்க. அம்மா ரவை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அந்த ரவையை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயாச்சு. அடடே, டீ வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடித்தா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. என்னம்மா இது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அது சூடு பண்ணாமே மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களாம். அது தெரியாமல் நான் எடுத்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் புக்கு ரீட் பண்ணி ஹேபிட் ட்ராக்கரை மார்க் பண்ணிட்டு தூங்கிட்டேன்.